ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலும் கூட நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை ஒரு மனதோடு நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவஜனமே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அதே விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த மனதுருகி நமக்கு அதிசயங்களை செய்கிற நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஒரு மனதோடு இணைந்து அவருடைய நாமத்தை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக, தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடலை கூட நாம் ஒரு மனதோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடலாம். நல்ல உற்சாகத்தோடு பாடுவோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. நல்ல விசுவாசத்தோடு, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே
எஜமானே கோடி ஸ்தோத்திரமே ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுவீங்களா? விண்ணப்பத்தை, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆம் தகப்பனே, உம்முடைய காயத்தினால் நாங்கள் குணமானோம் ஆண்டவரே. அந்த ஒரே நம்பிக்கை, அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் எங்கள் நோய்களை, எங்கள் நெருக்கங்களை, பாடுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. விசேஷமா இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் நீ தந்த கிருபையின்படியே ஆவிக்குரிய கனிகளை பற்றி நாங்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் என்கிற வார்த்தையை கர்த்தாவே, அதன் மூலமாய் நீர் எங்கள் மத்தியில் பேசுவீராக. விசுவாசத்தில் உறுதிப்படவும், விசுவாசத்தில் பலப்படவும் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை செய்வீராக. தொடர்ந்து இந்த நாளை கூட உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லா நிலைகளும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல தேவ பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ரோம நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் அள்ளி தந்திருக்கிறபடினால மனநிறைவோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த லெந்து நாட்களில் நம்மை தூய்மைப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, கர்த்தரண்டை சார்ந்து கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். நல்ல கனியுள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்து கர்த்தரை வாழ்க்கையில் காண்பித்து அநேகரை கர்த்தரண்டை ஆயத்தப்படுத்தி அப்படியே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் நம் மூலம் உண்டாவதற்கும் அநேகரை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வானமண்டலத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய நல்ல வாழ்வு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறபடினால, அந்த வேலையை நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறதுனால கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் கூட நாம் ஆவியின் கனிகளிலே 7வது கனி விசுவாசம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிப்போம். கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வாராக. ஆம், அருமையான தேவச்சனமே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டப்படுகிறது. ஆண்டவரும் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு எல்லா ஜெயத்தையும் எடுத்து கடந்து போகும் பொழுது சொல்லி போன வார்த்தை, நீங்கள் அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இருங்கள். தோமாவிடத்தில் சொன்னார், கைகளையும் காயப்பட்ட விலாவையும் காட்டி, நீ விழாவில் இந்த காயங்களை கைகளை போட்டு பார்த்தால் ஒழிய விசுவாசிய மாட்டேன் என்று சொன்னபடியினாலே அப்படியே தரிசனமாகி அப்படியே அவருடைய ஐயத்தை நீக்கி கடந்து போகும் சொன்னார். நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதிக பாக்கியவான்கள். ஆம், அருமையான தேவச்சனமே, நாம் கர்த்தரை விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிற நம்மளை குறித்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. கலாத்தியர் 3:9 நீங்கள் பார்ப்பீங்களானால், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடைய கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆம், அருமையான தேவஜனம், இந்த உலகத்தில் நாம் விசுவாச மார்க்கத்தாராய் வாழ வேண்டும். அந்த விசுவாச மார்க்கத்தாராய் முன்னேறி சென்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த
அத்தனை விசுவாசத்தின் மூலமாக கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்கள் நாம் பெற்று சம்பூர்ணமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அழைப்புக்கு நேராகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் பார்ப்பீங்களானால் ஆண்டுடைய வார்த்தை சொல்ல, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள். ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த விசுவாசத்தை பழுதுபடுத்தி அவிசுவாச வாழ்வுக்கு நேராய் கொண்டு போவதற்கு சத்துரு பல வழிகளில் தந்திரங்களை செய்யும் பொழுது, நமக்கு அநேக போராட்டங்கள் வரும் பொழுது விசுவாசத்தில் தடுமாற்றங்கள் வருகிறது. அதனால இந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அதை சோதித்து பார்க்க வேண்டும். 1 பேதுரு 1:7 பார்ப்பீங்களானால், இந்த விசுவாசத்தை சோதித்து பார்த்து இந்த உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுதெல்லாம் அந்த விசுவாசத்தில் விட்டு பின்வாங்காதபடி சோதிக்கப்பட்டு அதிக கனத்தையும் மைமையும் அந்த விசுவாசம் நமக்கு கொண்டு வந்து பெரிய ஆசிகளை கொண்டு வரும். அதனாலே அந்த விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, 2வது வருகையை பற்றி அநேக அடையாளங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி போயிருக்கிறார். அதிலேயும் கூட லூக்கா சுவிசேஷம் 18:8 நீங்கள் பார்த்தீங்களானால், கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்ல, விசுவாசம் பழுதுபடும், விசுவாசத்தை காணக்கூடாத ஒரு நிலைக்கு நேராக இந்த பிசாசானவர் பலமாய் கிரியை செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று கொண்டு அந்த பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். 1 பேதுரு 5:9 நீங்கள் பாருங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் நின்று யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த பிசாசானவன் மூலமாக அநேக பாடுகள் இந்த உலகத்தில் அநேக சகோதரிடத்தில் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த 1 பேதுரு 5, 7, 8, 9 வசனங்களை பார்க்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்று கொண்டு அந்த பிசாசுக்கு எதிர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். 1 யோவான் 4:4 பாருங்க, உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லக்கூடிய நல்ல விசுவாச உறுதியோடு நின்று நமக்கு எதிராக எழும்பக்கூடிய அத்தனை பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து சத்துருவை காலின் கீழே மிதித்து ஜெயம் எடுத்து அந்த தேவனுக்கு முன்பாக ஒரு வெற்றியான வாழ்வதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அது அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்துக்குள்ளால நாம் வந்துவிட வேண்டும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுக்க நமக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்னும் பாருங்க, ஜெபிக்கும் பொழுது கூட அநேகர் சந்தேகத்தோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 11:24 பாருங்க, அன்றைய வார்த்தை சொல்ல, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய மகாபெரிய கிருபைன்னு நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல கர்த்தரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல விசுவாசம் அடியனுக்குள்ள இருக்கிறதுனால தான் எல்லாவற்றையும் வெற்றி எடுத்து இந்நாள் வரை 29 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் எல்லா நிலையிலையும் வெற்றி எடுத்து முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வதற்கு மகாபெரிய கிருபை எண்ணி நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி நான் சொல்லுகிறேன். அருமையான தேவச்சனம், நீங்கள் இன்று ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவச்சனமை, இன்னும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இந்த நாட்களில் இந்த ஊழிய களங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 1000 பேருக்கு இல்லை ஒரு ஆளுக்கு வரக்கூடிய வியாதிகள்
இன்னும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், எப்படியாவது ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு பாவத்தை அறிக்கையிட்டு சாபத்தை அறிக்கையிட்டு இயலாமைகளை கர்த்தரிடத்தில் சொல்லி, ஆண்டவரை இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே என்று சொல்லி திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது அது அநேகருக்கு அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பெரிய அற்புதத்தை கொண்டு வருகிறதை நாங்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 21:22 பார்க்கும் பொழுதும் மார்க் 5:34 பார்க்கும் பொழுதும் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதிருப்பானாக என்று சொல்லி யாக்கோபு நிறுவனம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் இருக்கிறவராய் இருக்கிற தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அசைக்க முடியாத விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் தருவார். நீங்கள் கேட்கிற வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமான நன்மைகளை எபேசியர் 3:20 படி நாம் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமான நன்மைகளை ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு சொல்கிறேன். இந்த விசுவாசம் அதில் தேவ மகிமை வெளிப்படும். அருமையான தேவச்சனமே, யோவான் சுவிசேஷம் 11:40 கூட அங்கே ஆண்டவர் அந்த மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்தில் சொல்லும்போது நீ விசுவாசித்தால் அந்த தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆம் அருமையான தேவஜனமே, தன் விசுவாசம் எனக்குள்ளால ஆண்டவர் நல்லவர், எனக்குள்ளால இருக்கக்கூடிய தேவன் பராக்கிரமசாலியாக இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருந்து செயலாற்றுவார், என்னை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார், அவராலே நான் பெற்ற அபிஷேகம் என்னில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் எனக்கு போதிக்க வேண்டியதில்லை, உலகத்தில் இருக்கிறவனை கூட என்னில் இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லக்கூடிய தன் விசுவாசம். அதான் ஆபகுக் 1வது அதிகாரம் 15:2-4 நீங்கள் பாருங்க. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இன்னும் நீங்க பாருங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்க 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 வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். ரோமர் நிருபம் 10:17 அப்படி சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ஆம் அருமையான தேவ ஜனமே, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பிறவியில கை கால்கள் விளங்காத ஒரு உடவன் அங்கே இருக்கிறான். அங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே விசேஷமாய் இந்த பவுலடியார் பிரசங்கிக்கக்கூடிய அந்த தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 14:9 பாருங்க. அப்பொழுது அந்த பவுலடியார் அந்த பிறவி குருடனை கைகால் விளங்காதனை உற்று பார்க்கிறார். அப்பொழுது அந்த வசனத்தை அவன் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவனுக்குள்ளால இறங்கி விட்டது. ஏனென்றால் இவன் அந்த தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்கிறபடினால அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இறங்கினபடினால எழும்பி நடை என்று சொல்லும் பொழுது அவன் எழுந்து குதித்து நடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இப்படியாக தேவனுடைய வார்த்தையை கவனமாய் நீங்கள் விசுவாசித்து அந்த ரட்சிப்புக்கேற்ற ஒரு நல்ல விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். இன்னும் பாருங்க, அநேக நேரங்களில் நாம் அற்ப விசுவாசிகளாக மாறிவிடுகிறோம். அந்த ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சில நெருக்கங்கள் பாடுகள் வரும் பொழுது இது நடக்குமா அல்லது ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் நமக்குள்ளால வருகிறது. அதான் மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க பாருங்க. அங்கே இயேசு கிறிஸ்து சீசர்களை அனுப்பி அந்த படகிலேயே அவர் இருந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது படகு அலையினால் அலக்களிக்கப்படும் பொழுது அவர்கள் அவிசுவாசத்தினால கதறும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள், நான் உங்களோடு கூட அல்லவா இருக்கிறேன். ஆம் அருமையான தேவஜனமே, அவர் இம்மானுவேலராக கொலோசியர் 1:27 படி
நமக்குள்ளால வாசம் பண்ணும் பொழுது எத்தனை பிரச்சனைகள், எத்தனை புயல்கள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தணும். அற்ப விசுவாசமாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னும் ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகும் பொழுது பேதுரு பார்க்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வருகிறேன் என்று சொல்லி அப்படியே அந்த விசுவாசத்தில் கடலில் நடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். திடீரென்று அந்த கடல் அலைகள் பெரிய பரந்த விரிந்த அந்த பிரச்சனைக்கான பகுதியை பார்க்கும் பொழுது அவர் அமிழ்ந்து போகிறதை பார்க்க உடனே ஆண்டவர் கரத்தை தூக்கி எடுத்து சொன்னார், நீ பிரச்சனையை பார்க்காத, தெய்வத்தை பார். அருமையான தேவ ஜனமே, எவ்வளவு நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவன் குழியை நோக்கி பார்த்து விபரீதங்களை சகித்த அவரை நீங்கள் நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு கடந்து போவீர்களானால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெற்றியான பாதையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அருமையான தேவச்சனவை, இன்னும் நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 9:28 நீங்கள் பாருங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கதறிக்கொண்டு போகிறார்கள். உடனே ஆண்டவர் பார்த்து சொல்றார், இந்த காரியத்தை செய்வதற்கு, உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு என்னிடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து விட்டார். ஆம், அருமையான தேவ ஜனமே, வல்லமையில் பெரிய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதனை ஒரு அசையாத விசுவாசத்தை யார் யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமையும் விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களோடு ஆணித்தரமாய் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 15:28 நீங்க பாருங்க. ஒரு கானானிய ஸ்திரீ, ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கக்கூடியவர்கள், அவர் ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கத்தை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது, இரக்கம் செய்வதற்கு அங்கே அந்த இடமில்லாது இருக்கும் பொழுது கூட அந்த அம்மா சொல்லுது, பிள்ளைகளின் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் என்று சொல்லு. அதே நேரத்தில் அவங்க மனதுருகி ஆண்டவரத்தில் கேட்க, ஆம் ஆண்டவரே, பிள்ளைகள் தின்னக்கூடிய இந்த அப்பம் நாய் துணிக்கைகள் இந்த நாய்க்குட்டி தின்னுமே, மேசையிலிருந்து விழக்கூடிய துணிக்கையை தின்னுமே என்று சொல்லி அப்படியே தாழ்த்தி, நான் பாவிதான், ஆனால் எனக்கு இரக்கம் செய்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த பெரிய அந்த விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறது, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அந்த பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். என்ன நோக்கத்தோடு விடுதலைக்காக மகனுக்காக ஜெபிக்கவர்கள் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆம், அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் நான் பாவி என்று சொல்லி உங்களை மட்டப்படுத்தி கொண்டிருந்தால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஏசாயா தீர்க்கத்தை 40:2 நீங்கள் பாருங்கள். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ரெண்டத்தனையாய் அவர் சுமந்து தீர்ந்திருக்கிறார். அதனால நம்மை திடப்படுத்தி கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து அவரிடத்தில் சாஷ்டாங்கமாய் விழும் பொழுது அவர் நம்முடைய பெரிய விசுவாசத்தை கண்டு நமக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு இன்னும் பாருங்க, மார்க்கு 6:3 சொல்லுது, அற்பமாய் எண்ணுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஊரார், இவர் தச்சன் அல்லவா, இவருடைய சகோதரர் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படி அவரை குறித்து இடலானார்கள். அதனால ஒரு சில அற்புதங்களை மட்டும்தான் செய்ய முடிந்ததை அன்றி வேற ஒன்றும் செய்ய முடிகிறது என்று பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவசனம், அநேக நேரங்களில் நாம் இந்த ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் இவன் இப்படிப்பட்டவன் அல்லவா, இப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்லி நாம் அற்பமாய் எண்ணி விடுகிறோம். அதுதான் ஒரு தீர்க்கதரிசி சொந்த கிராமத்தில் சொந்த ஜனங்கள் அன்றி ஒருவராலும் அற்பமாய் எண்ணப்படான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அதனால நாம் அந்த ஆண்டுடைய செயல்பாடுகள், ஆண்டுடைய கனிகள் இருக்கக்கூடிய நல்ல விசுவாசிகளை அல்லது நல்ல ஊழியக்காரர்களை நீங்கள் பின்தொடருங்கள். அது உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இன்னும் நீங்கள் பின்வாங்கி போனால் நீங்கள் கெட்டு போவீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 27:13 பாருங்க, விசுவாசியாமல் நீங்கள் கெட்டு போவீர்கள், அது ஆக்கினை வரும். மார்க்கு சுவிசேஷம் 16:16 பாருங்க, அந்த விசுவாசியாதபடி நீங்கள் வாழ்வீர்களானால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. விசுவாசியாதவர்கள் நரக ஆக்கினைக்கு நேராய் கடந்து போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்லுது. நாம் ஆண்டவரை விசுவாசிப்போம்,
நம்மை மீட்டவர், நம்மை ரட்சித்தவர், நமக்காக இரத்தம் சிந்தினவர், நம்மோடு கூட இருக்கிறவர். இதோ உலகத்தின் முடிவறியதும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமல் இருப்பதாக என்று சொன்ன தேவன். பக்தன் சொல்லும் பொழுது, உம்மை அன்றி பரலோகத்தில் யார் உண்டு ஆண்டவரே, நீரே எல்லாத்துக்கும் இல்லாமல் எங்களை நித்திய வாழ்வில் கொண்டு யுகம் யுகமாய் வாழ வைக்கிற அந்த தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போவீரானால் உங்களை ஒருவனும் அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு இருப்பார், பெரிய காரியத்தை செய்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் செபிப்போம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை தொடக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் முடிவறிந்த பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி எபிரேயர் 12:1 சொன்னபடியே எங்களுக்கு விசுவாசத்தை தந்தவர், எங்களை விசுவாச மார்க்கத்தாராய் வைத்திருக்கிறவர், மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்குள்ளாலே ஊற்றி தருகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம். விசுவாச மார்க்கத்தாராய் நாங்கள் வேத வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசித்து இந்த உலகத்தில் வெற்றியான வாழ்வு வாழ்ந்து சத்துருவை காலின்களை மிதித்து ஜெயமான வாழ்வு வாழும்படிக்கு ஜெய கிறிஸ்துவாகிய உம்மை பின்பற்றி யுகம் யுகமாய் வாழக்கூடிய நல்ல வாழ்வை விசுவாசத்தின் அடிப்படையில் வைத்திருக்கிறீர். நாங்கள் காணாமல் என் தேவனை விசுவாசித்து உணர்ந்து வல்லமையை உணர்ந்து எங்களை நீர் பராக்கிரமசாலியாய் வைத்திருக்கிறதையும் எங்கள் மூலமாய் பெரிய காரியத்தை செய்து கண்டு விசுவாசித்து பலத்த கருத்துக்குள்ளால் அடங்கி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்கள் உமையே நம்பி இருக்கிறபடினாலே பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர் என்று சொன்ன ஏசாயா 26:3 படி நாங்கள் உமையை சார்ந்து கொண்டிருக்கிறோம். பெரிய காரியத்தை எங்கள் மூலமாய் செய்து எங்களை புதிதும் கூர்மை உள்ள பற்கள் எந்திரமாய் மாற்றி பட்டயமாய் மாற்றி உம்முடைய அம்பரா துணியிலே மூடி வைத்து எங்களை பலப்படுத்தி சிறப்படுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய வாழ்வுக்கு எங்களை அன்போடு அணைத்து கொண்டு யுகமாய் வாழக்கூடிய வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்று மற்றும் சதா காலங்களிலும் உறுதியாக வாழ்ந்து நாம் செழித்திருக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை திரியதையும் அருள் புரிவாராக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9484557377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8826868133 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.